விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அடைக்கப்பட்டிருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:12. இன்றைக்கு ராபர்ட் கால்டுவெல் அவர்களுடைய நினைவு நாள். ராபர்ட் கால்டுவெல் அவர்களை தமிழகம் மறந்து இருக்காது இல்லையா? நம்ம சிறந்த போராட்டம் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம செய்தோம். இந்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 24வது வயதிலே இந்தியாவிற்கு வந்தார், தமிழகத்துக்கு வந்தார். குறிப்பாக திருநெல்வேலியிலே இடையன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அவர்கள் வந்து தங்கி அந்த இடத்திலே அவர்கள் ஆற்றின அந்த தமிழ் தொண்டு அதை நாம மறக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழுக்கு அவர் இலக்கணம் வகுத்தவர் அவர்தான். இலக்கணத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் ராபர்ட் கால்டுவெல். அவர் இங்கே வந்து தமிழை கற்று எவ்வளவு கஷ்டம். ஏன்னா கிளாக்ஸ்கோல போய் அவர் வந்து படிச்சு அவ்வளவு ஆங்கிலமெல்லாம் புலமையெல்லாம் கற்றவர். இங்கே வந்து தமிழையும் எவ்வளவு கடினமான தமிழை வேக வேகமாய் கற்றுக்கொண்டு இந்த தமிழிலே அவர் வந்து மிக சிறந்த புலமை பெற்று இந்த சிறந்த தமிழை அவர் அழகாய் உரைகள் எல்லாம் எழுதி இலக்கணம் வகுத்து நமக்கு நம்முடைய மொழியிலே இலக்கணத்தை அவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு சிறந்த ஞானியாக இருந்திருக்க முடியும். ஒரு முறை அந்த பாமாலை 172 அந்த சர்ச்சஸ் ஒன் ஃபவுண்டேஷன் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப அழகான பாடல், சபையின் அஸ்திபாரம். அந்த திருச்சபையினுடைய ஆண்டு விழா நேரத்தில் அந்த சபையினுடைய நாளிலே என்ன செய்திருக்கிறார், அந்த பாமாலை ஆங்கிலத்தில் இருந்த அந்த பாமாலை சர்ச் ஒன் ஃபவுண்டேஷன் அந்த பாட்டை என்ன செய்திருக்கிறார் என்றால் வேக வேகமாக தமிழிலே மொழிபெயர்த்து அந்த பாடலை அவர் வந்து பண்ணி இசைத்து பாடியிருக்கிறார். அவர் சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடல் தான் நம்ம கூட இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையினுடைய அந்த சபையின் நாட்கள் ஆண்டு விழா நேரங்களிலே இந்த பாடல் பிரதிஷ்டை நேரங்களை பாடாமல் நம்மால் இருக்கவே முடியாது. ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல் இல்லையா? அப்படி என்றால் ஒரு சிறந்த பாடலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறந்த ஞானி, எவ்வளவு ஒப்பிலக்கணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். திராவிட மொழிகள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அப்படி இந்த திராவிட மொழிகளிலே இந்த தமிழ் மொழிக்கு இலக்கணத்தையும் ஒப்பிலக்கணத்தையும் அவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு சிறந்த கற்றறிந்த தமிழ் அறிஞராக இருந்த இவர் நமக்காகவே தமிழுக்காகவே தம்முடைய ஒரு சிறந்த மாணவராக இருந்து நம் தமிழ் மண்ணிலே அவர் மரித்திருக்கிறார். ஆகவே அவருடைய நினைவு நாளிலே அவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தமிழ் ஞானத்துக்காய் நம்ம ஆண்டவரை துதிப்போம். எல்லாவற்றுக்கு மேலாய் அவர் ஆற்றின திருப்பணிகளை நம்ம நினைக்கிறோம், அதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். வெறும் தமிழ் தொண்டு மட்டுமல்ல, அவர் ஆற்றின திருப்பணிகையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருநெல்வேலி பேராயத்திலே அவர் அந்த ஆலயத்திலே போதகராக இருந்து அவர் செய்த ஊழியங்கள், அவர் செய்த எண்ணற்ற திருப்பணிகள், ஆலய கட்டுமான பணிகள், எத்தனையோ ஆலயங்களை கட்டி இருக்கிறார் இல்லையா? இதையெல்லாம் நாம் நினைத்து ஆண்டவரை நாம் துதிப்போம். அவருடைய வாழ்வுக்காய் நாம் நன்றி சொல்வோம். நாமும் கால்டுவெல் ஐயாவை போல நாமும் இறை தொண்டோடு தமிழ் தொண்டும் நாம் செய்வதற்கு நாம அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கால்டுவெல் ஐயா அவருடைய வாழ்வுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் எங்களை அர்ப்பணித்து உங்களுடைய திருப்பணிகளை செய்வதற்கு எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். மீட்பரேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.